ஹாய், யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2021 நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தருவார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் 2:29 மதியம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 4ஆம் இடம்ங்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறதுனால, சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால குரு அங்கே கொஞ்சம் நல்லது பண்ணுவார், அவ்வளோதான். இருந்தாலும் குரு அமரும் இடம் பாழ் அப்படிங்கிற மாதிரி இதனால் உங்களுக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்படும். 4ஆம் இடத்துல உட்கார்ற குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறாரு. பிறகு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்க போகிறாரு. தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகர ராசியை பார்க்க போகிறாரு. இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கான பலன். குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்குற இடத்தை மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் எல்லாம் மேன்மை அடையும். இது பொதுவாக நாங்கள் சொல்கிற இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் ஒரு 20-30% தான் நடக்கும். நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி. கெட்டது வேணாலும் முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நல்லது ஒரு 30% தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் இப்போ அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கான பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா, நாங்கள் சொல்கிற பலன்கள் நல்லா இருந்ததுன்னா அது அப்படியே நடக்கும். இல்லை அவயோகிகளோட தசை, கெடுதல் பண்ணக்கூடியவர்களோட தசை நடந்ததுன்னா நாங்கள் சொல்கிற நல்லதுகள் நடக்காது. ஆனால் கெட்டது சொன்னால் அது 100% நடக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பிறந்த தேதி, நேரம், இடம், இது 3த்தையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை தருமா தராதா அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தருமா அப்படின்னா, குரு அமர்ந்த இடமும் குரு பார்த்த இடங்களாலும் ஒரு ரூல் இருக்குது. அதாவது குரு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்த பார்த்தா இது செய்வார் அப்படின்னு. அதுபடி பார்த்தா உங்களுக்கு குரு நல்லது பண்ணுவார். அதாவது 4ஆம் இடத்துல குரு உட்கார்றாரு. அங்கேருந்து 5ஆம் பார்வையாக அவங்க வீட்டுக்கு 8ஆம் இடம் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படணும். ஆனால் உங்களுக்கு எந்த நன்மையுமே ஏற்படாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஜென்ம சனி கொடுக்குற பலன்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன தான் குரு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு அமையாது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இப்போவே நீங்கள் ஜென்ம சனியால் அடி வாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. அது இந்த வருடமும் தொடரும். அதில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இருக்காது. இந்த குரு பார்க்கறதுனால சில நேரங்களில் மூச்சு வாங்கிக்கலாம். அடி வாங்கிறதுல மூச்சு வாங்கிக்கலாம். அதாவது தெளிய வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெளிய வச்சு வேணால் அடிப்பாங்க. ஆனால் அடிக்கிறது கேரண்டி. ஸோ இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு தராது. நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. யாராவது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆஹா ஓஹோ அவ்வாக்குன்னு இருக்கும், மணலை கயிறாத்திருப்பீங்க, வானத்தை வில்லா வளைப்பீங்க அப்படின்லாம் யாருன்னா சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்குங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. அதை எதிர்பார்த்து காத்திருந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு 4ஆம் வீட்டில் வர குரு, அதாவது போன வருடம் வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்தார், இப்போ 4ஆம் வீட்டுக்கு வராரு. 4ஆம் வீட்டுக்கு குரு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம், சொத்து, சுகம், அம்மா, இதெல்லாம் 4ஆம் வீடு தான். இது சார்ந்து உங்களுக்கு
சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது வண்டி இருந்ததுன்னா வண்டியால் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். வண்டியால் பாதிப்புனா நான் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல வரல, வண்டிக்காக ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகும், வண்டிக்காக செலவு ஏற்படும், இல்லை வண்டியை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கும், புது வண்டி வாங்குகிற மாதிரி சூழல் ஏற்படும், வண்டினால் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையே நீங்கள் வந்து தீர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இப்போ வீடு இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்கிற மாதிரி ஆகும், ரிப்பேர் பண்ணுற மாதிரி வேலை, அந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு சின்ன வேலை அப்படின்னு நினச்சி நீங்கள் கை வைப்பீங்க, அது வந்து பெரிய வேலையாக எடுத்துகிட்டு போய் முடிக்கும். நீங்கள் 50,000 ரூபாய் செலவாகும்னு நினச்சிங்கன்னா அங்கே 1 லட்ச ரூபா செலவாகும், இல்லை 2 லட்ச ரூபா செலவாகும். அதே மாதிரி இடம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சும்மா இல்லாமல் நான் வந்து வேலி போடுற இடத்துக்கு அப்படின்னு நினச்சி இறங்குவீங்க, இல்லைன்னா நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு இறங்குவீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீடு சார்ந்து, இடம் சார்ந்து, வண்டி சார்ந்து, அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இல்லை அம்மா கிட்ட கருத்து வேறுபாடு, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், நல்லதெல்லாம் நடக்காது. அதாவது நீங்கள் வீடு ஒரு பழுது பார்க்குறீங்க, வீடை ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது சந்தோஷம்தான். ஆனால் அந்த சந்தோஷத்தை இப்போ உங்களால் அனுபவிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அதிகமாக செலவாயிடும், செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, கடன் வாங்குவீங்க, கடன் ஏற்படும், அது உங்கள் கழுத்தை நெரிக்கும். இந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இதனால் ஏற்படக்கூடிய நன்மை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. காரணம் என்னென்னா, கடன் உங்கள் கழுத்தை நெரிக்கும் சூழல் ஏற்படும். கடன் இல்லாத மனிதனாக வாழ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 4ல் உட்கார்ற குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு, அதாவது நிரந்தர கடன், நிரந்தர வம்பு, நிரந்தர வழக்கு, நிரந்தர பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து 8ஆம் வீடு தான் குறிக்கும். திடீர் பணவரவும் 8ஆம் இடத்தை தான் குறிக்கும். திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மனைவி சார்ந்து உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது மனைவிக்காக செலவு செய்வீங்க, அந்த செலவு நல்ல செலவாகவும் இருக்கலாம், இல்லை மனம் வருந்தக்கூடிய செலவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் மனைவி சார்ந்து உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், ஆனால் அதை அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்காது, அது செலவாக தான் போகும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 8ஆம் இடத்தோட செயல்களை வந்து அவர் நடத்த தான் பார்ப்பார். நிரந்தர கடன் ஏற்படும். ஏற்கனவே கடன் இருந்ததுன்னா அந்த கடன் தீரும், மேற்கொண்டு கடன் ஏற்படும். நிரந்தர பகை ஏற்படும், அது இருந்த பகையும் தீரும், சிலருக்கு புதுசாக பகையும் வரும். வழக்கு இருந்ததுன்னா சிலருக்கு சாதகமாகும், சிலருக்கு புதுசாக வழக்குகள் ஏற்படும். வம்பு வழக்கு இதெல்லாம் கூட ஏற்படும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் இதெல்லாம் நடக்காமல் எப்படி தவிர்க்கிறதுன்னா நீங்கள் பாருங்கள். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீடுங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், வேலை, தொழில், அதெல்லாம் வந்து 10ஆம் வீட்டில் தான் வரும். குரு பார்க்கறதுனால இந்த இடமெல்லாம் மேன்மை அடையும். ஆனால் இது நாள் வரை நீங்கள் வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் குறையலாம், ஆனால் முழுமையெல்லாம் குறையாது. காரணம் என்னென்னா, 7.5 சனி நடக்கிறதுனால அடி வாங்குகிற தன்மை வேணால் குறையுமே ஒழிய, ஆனால் அடி வந்து நிச்சயம். ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு போராடி வாங்குகிற மாதிரி இருக்கும். இடமாற்றமும் அதே மாதிரி சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு போராடி வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போனாலும் இந்த வேலையே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. இதை செய்யலாமா வேணாவா அப்படிங்கிறத நல்லா யோசித்து செய்யுங்க. ஏன்னா குரு பார்க்குற இடம் மேன்மை அடையும், பட் அதை அனுபவிக்க முடியாத மாதிரி உங்களுக்கு சனி உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு தான் இருப்பார். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன அனுபவிச்சிங்களோ அது வந்து அப்படியே தொடரும். அதில் வேணால் கொஞ்சம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி மூச்சு விட்டுக்கிறதுக்கு ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடைக்காது. அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீடுங்கிறது என்னென்னா விரயஸ்தானம். ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 4ல் உட்கார்ற குருவால் உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும்னு. பணம் வந்தாலும் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும், செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
வீடு, வண்டி, வாகனம், அம்மா இவங்க சார்பாக உங்களுக்கு செலவுகள் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக அது வந்து அதிகமாகவே தான் நடக்கும். நீங்கள் கையில் வாங்கின பையில் போட்ட காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 100% உங்களுக்கு நடக்கும். கடன் வாங்குவீங்க, ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க, ஆனால் அதை முழுமையாக பண்ணுறதுக்குள்ளே வேறு ஒரு செலவு உங்களுக்கு ஏற்பட்டுடும். எவ்வளவு தான் பணம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. அதனால் நீங்கள் பண்ணுற செலவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணுங்கள், யோசித்து கடன் வாங்குங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையால் பணம் வரும், தொழிலால் பணம் வரும் அப்படின்னுலாம் நான் வந்து சொல்லலை. கடன் வாங்கியாவது தான் நீங்கள் பண்ணுவீங்களே ஒழிய உங்களுக்கு வருமானத்தால் உங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது இல்லை. கடன் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் ஆகும். கண்டிப்பாக எவ்வளவு பணம் வந்தாலும் உங்கள் கையில் நிற்காது. அதனால் செய்கிற செலவை ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வேணால் பாருங்கள். செலவே பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அதுவும் உங்களால் முடியாது. ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அதுவும் நடக்காது. கண்டிப்பாக செலவுகள் ஏற்படும். அந்த செலவை சரியான செலவாக மாற்றிக்குங்க. வீண் விரயம் பண்ணாமல் வீடுக்கு ஏதாவது வாங்குறது, இல்லை வீட்டு பழுது பார்க்குறது, இல்லை வண்டி மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நான் வந்து டூர் போகிறேன், நான் வந்து கேஜெட்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி செலவெல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து வீண் விரயமாக தான் போகும். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இது நாள் வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தவங்க தொடர்ந்து அடி வாங்க போகிறீங்க. நீங்கள் மனசை தேத்திக்கிங்க. அடி நிச்சயம் என்பது மட்டும் உண்மை. இந்த குரு பெயர்ச்சியால் மூச்சு கொஞ்சம் விட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தெளிய வச்சு அடிப்பாங்க, அவ்வளவுதான். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுமா, குழந்தை பிறக்குமா அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா குழந்தை பிறப்பும் இல்லை திருமணமும் வந்து குரு பெயர்ச்சியாலேயோ ராகுகேது பெயர்ச்சியாலேயோ பெருசாக நடக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் நடக்கும். எல்லாருக்குமே எல்லா வருடமும் கும்பராசிக்காரர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், குழந்தை பிறந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து அவங்கவுங்க தசா புத்தியை பொறுத்து. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணத்தால் விரயம் ஏற்படும், திருமணத்தால் கடன் ஏற்படும், குழந்தை பிறக்கும், குழந்தையால் விரயம் ஏற்படும், குழந்தையால் கடன் ஏற்படும். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துங்க. இதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. வேறு யாருன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. தொடர்ந்து அடி வாங்க தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.